இதே மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர்ஸுக்கும், மியூசிக் டைரக்டர்ஸுக்கும், எழுத்தாளர்களுக்கும் எல்லாருக்கும் இது போல் அந்த தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையில் திட்டமிட்டு பட்ஜெட்டோட படம் எடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதில் கையெழுத்து போடல இது வரைக்கும். இது உங்களால் பண்ணவே முடியாது. 100 வருஷம் நீங்கள் போராடினாலும் பண்ண முடியாது. இப்போ அதை கண்ணு கொடுத்தா நீங்கள் நடப்பு தயாரிப்பரோட சண்டை போடு, அவங்க கூட ஒர்க் பண்ணாத, இவங்க கூட இன்றைக்கி அவங்களா நம்ம எதிரி. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் சினம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நாங்கள் எங்களோட சம்பளம் சார், உங்கள் மேடையில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது இல்லை, பெரிய படம்னா எங்கள் சம்பளம் 3% தான் சார். தமிழ் சினிமாவில் நீங்கள் கொடுக்குற சம்பளம் 3% தான் எங்கள் சம்பளம். அதாவது நான் சொல்கிறது டைரக்டரோ கேமராமேனோ அது மாதிரி டாப் லெவலில் இருக்கிறவங்க நான் சொல்லலை. மீதி பேர் இந்த டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பெரிய பட்ஜெட்னா இப்போ 100 கோடினா எங்கள் சம்பளம் 3 கோடி தான். ஆனால் சின்ன படங்களில் வரும்போது 20%லேருந்து 30% வரைக்கும் வருது. இப்போ 1 கோடியில் பண்ணுறாங்கன்னா எங்களோட சம்பளம் 30 லட்சம் வரும். ஆனால் பெரிய படங்களுக்கு 3% தான். இப்போ நாங்கள் இப்போ இந்த 10% 20%க்கும் நான் ஃப்ரீயாக பண்ணால் உங்களுக்கு லாபம் வந்துடுமா? இப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் பட்ஜெட் 3 கோடினா எங்கள் சம்பளம் அதிகபட்சம் 50 லட்ச ரூபா. இப்போ வெறும் 50 லட்சம் தான் அவங்களுக்கு நஷ்டமா? 3 கோடியில் நீங்கள் படம் பண்ணிங்கன்னா 4 கோடி நஷ்டம் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட நிலைமை. எல்லாம் இந்த படத்தை ஃப்ரீயாக அவங்கவுங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க தவிர ஒருத்தரும் விலை கொடுத்து வாங்க தயாரில்லை. ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன், பணமே இல்லாமல் தேட்டரில் கொடுக்கணும், அட்வான்ஸ் கூட கிடையாது. அப்புறம் ஓடிடியில் எந்த விதமான ஷேரிங் இல்லை, வந்தால் ஷேரிங்கு, பணமே இல்லாமல் எல்லோரும் ஓடிடி அவன் லைப்ரரியில் நம்ம படங்கள் போய் உட்காந்துருக்கு. இதெல்லாம் போராடுறதுக்கு உண்டான சக்தி எல்லோரும் ஒருங்கிணைந்து தான் பண்ண முடியும். இதையெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு என்னோட சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்குது? என்னோடங்கிறது ஃபெஃப்சியோட சண்டை போடுறதுல எந்த நியாயமும் இல்லை. எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து விஷயங்களையும் அவங்க கேட்காமலே நான் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். இப்போவும் நான் பண்ணுறதா, எனக்கு அவங்களோட எந்த விதமான ஈகோவும் இல்லை. எனக்கு தமிழ் சினிமா நல்லா இருக்கும். இன்றைக்கும் நான் கவுன்சிலில் நான் மெம்பர், சேம்பரில் நான் மெம்பர் இல்லை சார். சேம்பருக்கும் கவுன்சிலுக்கும் சண்டை வந்ததுனால நான் சேம்பர்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். நான் சேம்பரில் மெம்பர் இல்லை. நான் இன்றைக்கும் நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் மெம்பர் இல்லை, ஒன்லி கவுன்சிலில் தான் மெம்பர் நான். ஏன்னா இது என் மேலே குற்றச்சாட்டு.